நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி இப்போதைக்கு அறிவிக்கப்படாது. சுகாதார அதிகாரிகளுடன் மீண்டும் ஒருமுறை கலந்துரையாடிய பின்னரே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பேராசிரியர் ரட்னி ஜீவன் கூல் தெரிவித்தார். தேர்தல் திகதி மற்றும் நாடாளுமன்ற கலைப்பு ஆகியவற்றை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் யாவும் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இதன் பின்னர் கருத்து தெரிவித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் திகதியை தீர்மானிப்பது தொடர்பில் இன்று புதன்கிழமை இடம்பெறும் ஆணைக்குழுவின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்றார். தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் இன்று புதன்கிழமை திட்டமிட்டவாறு காலையில் ஆரம்பமாகவில்லை. ஆணைக்குழு உறுப்பினரான அபேசேகர கூட்டத்தில் பங்கேற்காமையே இதற்கு காரணம். மதியம் 1:30 மணிக்கு உறுப்பினர் அபேசேகர ஆணைக்குழுவுக்கு சமூகம் அளித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக கூட்டம் ஆரம்பமானது. சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆணைக்குழுவினருடன் கலந்துரையாடல் நடத்தினர். இதன்போது கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் வரையில் அது இருக்கும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தேர்தல் நடத்துவது பற்றி ஆராயப்பட்டது. இதேவேளை தேர்தல் திகதி தொடர்பில் ஆராயப்படவில்லை. மீண்டும் ஒருமுறை சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னரே தேர்தல் திகதி அறிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் கூட்டம் எதிர்வரும் 8ஆம் திகதி நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் தேர்தலுக்கான திகதி பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. விடுமுறையில் யாழ்ப்பாணம் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் வவுனியா கனகராயன்குளம் A9 வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் அரசடி வீதி நல்லூரை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தரான ஜெயமூர்த்தி திசிகாந்தன், பழைய வீதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிசான் ஜனுஸ்டன் ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் விடுமுறையின் நிமித்தம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு பிரித்தொரு இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளார். இதன்போது கனகராயன்குளம் பகுதியில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியுடன் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. வவுனியா கனகராயன்குளம் குறிசூட்டுக்குளம் பகுதியில் நிலத்தில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்கள் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறிசூட்டு குளத்தை சீரமைப்பு செய்வதற்கான வேலைகள் இடம்பெற்று வந்த நிலையில் நிலத்தில் சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் இருப்பது அவதானிக்கப்பட்டு கனகராயன்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட 80 வகையைச் சேர்ந்த 15 மோட்டார் செல்களையும் 6 RPG ரக செல்களையும் மீட்டுள்ளனர். அந்த பகுதியில் மேலும் வெடிப்பொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நீதிமன்ற உத்தரவுடன் அந்த பகுதியை ஆழப்படுத்தி தேடுதல் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. தங்களுடைய சொந்த வாகனங்களில் பயணிப்போர் முகக்கவசங்கள் அணிய தேவையில்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. மோட்டார் வாகனங்களில் பயணிப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு முகக்கவசங்களை அணிந்து வாகனங்களை ஓட்டுகின்றனர். ஆயினும் சொந்த வாகனங்களில் பயணிப்போர் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற எந்த ஆலோசனையும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என சுகாதார திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளரும் மருத்துவ நிபுணருமான பாபா பலிகவதன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் தமது சொந்த வாகனத்தில் பயணிக்கும் போது முகக்கவசம் அணிவது எந்த விதத்திலும் பயனளிக்காது என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். வவுனியா காத்தார் சின்னக்குளம் 4ஆம் ஒழுங்கை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இளைஞர் ஒருவரின் சடலத்தை போலீசார் இன்று மீட்டுள்ளனர். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அங்கு ஒன்று கூடிய கிராம மக்கள் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் சடலமாக இருப்பதை அவதானித்தர். சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் கொழும்பை சேர்ந்தவர் என்றும் குறித்த வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார் என்றும் கிராம மக்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்கனவே பெருமளவான நிலங்களை உடமையாக்கியுள்ள வனவள திணைக்களம் மேலும் 13,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை தனக்குரியதாக்கி வர்த்தகமானி வெளியிடும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர் முடிவடைந்த பின்னர் 2012ஆம் ஆண்டு பெருமளவு நிலங்களை ஆக்கிரமித்து வனவள திணைக்களம் அரசுகள் வெளியிட்டிருந்தது. தற்போது மற்றொரு வர்த்தகமானிய வெளியீடு நடவடிக்கைகளை வனவள திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 13,000 ஹெக்டேர் நிலப்பரப்பையும் வரைபடமாக்கும் பணி தற்போது இடம்பெறுகின்றது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 5,154 ஹெக்டேயர், கரைத்துறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 3,392 ஹெக்டேயர் என்பனவும் அதனுள் உள்ளடக்குகின்றன. இந்த பகுதிகளில் மக்கள் மேய்ச்சல் தரைகள் மற்றும் விவசாய நிலங்களும் உள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பு ஆரியம்பதியில் திருமண வீடொன்றில் உணவு நஞ்சானதால் 30 பேர் வரை சுகவீனமுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
கோயில்குளம் பகுதியில் திருமண வீடொன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் 200 பேர் வரை கோழி இறைச்சி கலந்த பிரியாணியை உட்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் இவர்களில் அதிகமானோர் மயக்கம், வாந்தி, காய்ச்சல் காரணமாக ஆரியம்பதி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுள் பெண்களும் சிறுவர்களும் அடங்குகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுகாதார பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். திருமண வைபவத்தில் பரிமாற்றப்பட்ட பிரியாணி நஞ்சானதாலேயே இந்த அசம்பாவிதம் நேர்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. புப்லான் பிரதேசத்தில் சுண்டக்காய் செடியில் வெட்டுக்கிளிகள் கூட்டமாக அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து அவை உடனடியாக விவசாயிகளால் எரிக்கப்பட்டுள்ளன. விவசாயத்துறையினர் அவற்றை ஆராயும் முன்னர் எரிக்கப்பட்டமையால் எந்த வகையான வெட்டுக்கிளிகள் என்பதை கண்டறிவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதேவேளை வடக்கு மாகாணத்தில் வெட்டுக்கிளிகள் அவதானிக்கப்பட்டால் அவற்றை உடனடியாக மாகாண விவசாய திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சாதாரண வெட்டுக்கிளிகள் சிலவும் விவசாய நிலத்தில் காணப்படும். ஆகவே விவசாயிகள் பயிர்களில் அதிகளவான வெட்டுக்கிளிகள் அவதானித்தால் உடனடியாக திணைக்களத்துக்கு அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் களப்பயணம் மேற்கொண்டு அது தொடர்பில் ஆராய்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக செய்திகளுக்கு உதயன் சுடரொளி நாளிதழ்களை நாடுங்கள்.